முருகன் வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரீட் வைக்கிறாங்க. கூட வேலை பார்க்குறவங்க, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறாங்க. அப்ப முத்துவையும், மீனாவையும் இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ வித்யாவும் சரி கல்யாணத்தப்ப பார்த்தது தானே, அதுக்கப்புறம் நம்ம போகவே இல்லைல. அப்படியே வித்யாவ பார்த்த மாரி இருக்கும். நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அப்போ வித்யா கிட்ட போயி, ரோகிணி வந்துட்டு உங்களோட சித்தின்னு சொல்லி ஒருத்தவங்கள சொன்னாங்க. ஆனா நீங்க சித்தியே வரல, சித்தியே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, எனக்கு வந்து அவங்க அத்தை மாத்தி சொல்லிட்டா போல இருக்குது. நான் கூட கவனிக்கல. யார சொன்னான்னு சரியா கவனிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அங்க இந்த முருகனோட ஆஃபீஸ்ல இருக்கிற மேனேஜர் தான் வந்து அந்த லேடியோட அ ஹஸ்பண்ட். ஸோ இப்போ அவங்களுமே வந்து அந்த ஃபங்ஷனுக்கு வந்து வராங்க. அப்போ என்னோட ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. முருகன் வந்துட்டு, "அண்ணனால தான் வந்து எனக்கு கல்யாணமே ஆச்சு. இப்போ நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறேன்னா, அதுக்கு காரணம் அண்ணன் தான்." அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டிட்டுருக்காங்க. மீனா பார்க்குறாங்க, இந்த லேடி கிட்ட தான் அன்னைக்கு ரோகிணி வந்து ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்கள தானே வித்யாவோட சித்தின்னு வேற சொன்னாங்க. இப்போ வித்யா இவங்கள யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாங்க. இப்போ என்னடான்னா, இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. முருகனோட மேனேஜரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. கூட வேலை பார்க்குறவங்களோட ஒய்ஃபுன்னு சொல்லி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவங்ககிட்டயே கேட்டுறலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "நீங்க அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்திருந்தீங்கல்ல, அப்ப கல்யாணின்னு யாரையோ தேடிட்டு இருந்தீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, கல்யாணி தான். ஏன் எனக்கு வந்து அவள தெரியும். சேகரோட பொண்டாட்டி தான் அவ. அவனுக்கு ஒரு பையன் கிருஷ்ணன்னு ஒரு பையன் வேற இருக்கான். அவகிட்ட கேட்டோம்னா, நான் வந்து கல்யாணி கிடையாது, நான் ரோகிணி அப்படின்னு சொல்லி சொல்றா. அது மட்டும் இல்லாம என்னைய இந்த மாரிலாம் வந்து உங்க குடும்பமே வேணான்னு தானே ஒதுங்கி வந்து இருக்கிறேன். அடுத்தவ குடும்பத்துக்குள்ள நீ எதுக்கு மூக்கு நுழைக்கிற?" அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுட்டா. ஏதோ அந்த ஆளு இறந்துட்டானே, சேகர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த பிள்ளை தனியா இருந்துச்சு. இப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சு சொன்னாங்களே, எப்படி இருக்கான்னு விசாரிக்கலான்னு பேசினா, "அப்படி பேசுறா" அப்படின்னு